அப்புறம் என்னங்க கைஸ், முத்துக்குமரனுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீ தாண்டா டைட்டில் வின்னரு, இதாடா கப்பு அப்படின்னு சொல்லி கையில் தூக்கி கொடுக்க வேண்டியதுதான். ஏன்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு ரகசியத்தை வந்து உடைச்சிருக்காப்புல முத்துக்குமரன் கிட்ட. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. அப்படி என்ன விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு முத்துக்குமரன் கிட்ட சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும், அதெல்லாம் தாண்டி இனி வரும் காலங்களில் முத்துக்குமரன் எந்த மாதிரியான இன்ஃபேக்ட் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து ஏற்படுத்த போகிறார், இதனால் வந்து மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு எந்த மாதிரி ப்ளஸ்ஸாக அமையப்போகுது, பாதகமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். முத்துக்குமரன் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டே அது எப்படா நீ சொல்லிடலாம், மற்ற கண்டஸ்டன்ட்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் வின் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் கூட்டு வந்து பேசியிருந்தாப்புல. நீங்கள் அந்த 10 வாரத்தை எப்படி வந்து கடந்தீங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய 5 வாரத்தை எப்படி கடக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அது தாண்டி சில டிப்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தார். இதில் ஜெப்ரி அவர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே பர்றா, நீ வந்து எதை பற்றி யோசிக்காத, நீ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், நீ எப்படி வந்து இதுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்து அதே மாதிரி விளையாடு, கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் தீபக் அவர்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் பர்ஃபெக்டாக கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க, எந்த விதமான மாறுதலும் நீங்கள் இந்த கேம் ப்ளேவில் கொண்டு வராதிங்க, இதை மட்டுமே மெயின்டைன் பண்ணுங்கள் சார் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்புல. அதுக்கடுத்த மூன்றாவதாக முத்துக்குமரன் வராப்பில் வந்தது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல. என்ன அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வாரங்களில் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன், அந்த மிஸ்டேக்ஸை இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதை நான் சரி பண்ணியிருக்கேன், அதை பர்ஃபெக்டாக ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாப்புல. லாஸ்ட் வீக்கில் வந்து நான் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பர்சனலாக அட்டாக்கிங் எல்லாம் நடக்கும்போது நானும் பர்சனலாக போய் அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயமா மாறி இருக்க வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். ஸோ நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி எந்த இடத்துலலாம் உழைக்கணுமோ அந்த இடத்துல கடுமையாக நான் உழைப்பேன் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இது இனி வரும் காலங்களில் என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் முத்துக்குமரன் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது டிப்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்கும்போது, அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கேமை பர்ஃபெக்டாக விளையாடிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த பேசுகிற விஷயத்தை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, பேசுகிறதுக்கு பேசுறது இட்ஸ் மீன்ஸ் நம்ம பேசுகிறது எங்கே தப்பாயிடுமோ அப்படின்றதுக்காக மறுபடியும் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு முத்துக்குமரன் கண்டிப்பாக சார் அதை நான் ஸ்கிரிப்டாக வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 100% கைகூடும் நானும் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாப்புல. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் ஃபஸ்ட்டே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 105 நாட்கள் வந்து இந்த இடத்துல நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார், எண்ட் ஆஃப் தி டே உங்ககிட்ட வந்து நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ இதுக்கு வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது 100% கைகூடும் அப்படின்றத நானும் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஸோ இட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது நடக்க போகுது, டைட்டில் வினரே நீ தாண்டா அப்படின்றத வந்து சொல்ல வராரோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய புரிதல் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக நமக்கே தெரியும் அவர் எவ்வளோ தூரம் வந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்குறாரு, எவ்வளோ தூரம் வந்து ஒரு கேமுக்கு வந்து மெனக்கெடுறாரு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ மற்றவங்களும் வந்து நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முத்துக்குமரன் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுறதுனால தான் அவருக்கான ஓட்டிங் பேங்க் வந்து இருந்துகிட்ருக்கு, ஃபேன் பேசஸ் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மீனிங்கில் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. சொல்லப்போனால் வந்து தீபக் அவர்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரு, கரெக்டாக வந்து இருந்துகிட்ருக்கீங்க, இதுக்கப்புறம் அதே மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சரி அவர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைம்மா, நீ பர்ஃபெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்க, நாங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸை வந்து பக்காவாக மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அடுத்தடுத்து வாரங்களில் வந்து அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க, அதை எங்களால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் நீ எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்காத, இதுக்கப்புறம் அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அவர்களுக்கு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக வரது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெளிப்படையாக நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டிப்பாக வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த விதத்தில் முத்துக்குமரன் கிட்ட நீங்கள் நினச்சது கைகூடும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின் பண்ணுறதை தான் சொல்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதுவும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆட்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில்,
அவருக்கு வின் பண்ணக்கூடிய தகுதிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நானும் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரயான் அவர்களுக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் வந்து கொடுத்தாரு. ஜாக்லின் அவர்களுக்கும் ஒரு சூப்பரான அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க, அதே மாதிரி ப்ளேவும் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போ கொஞ்சம் டைலூட் ஆகாதீங்க. ஆகாமல் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபயராக ஒரு விளையாட்டை வந்து விளையாடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி ஜாக்லினுக்கு வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன சொல்லணுமோ அந்தந்த விஷயங்களை மட்டும்தான் வந்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக டேரெக்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டஸ்டன்ட்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாப்புல. ஸோ அதே மாதிரி வீக்கராக இருக்கீங்க அப்படின்னா வீக்கராக இருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் சேஞ்ச் அவுட் பண்ணால் மட்டும்தான் மக்கள் வந்து உங்களை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தின் அடிப்படையில் முத்துக்குமரன் அவர்களுக்கு டைட்டில் வின்னிங் நீங்கள் தான்டா அப்படின்றத வந்து சொல்ல வந்தாரோ அப்படிங்கிற புரிதலோடு நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரஞ்சித்தோடைய கேப்டன்சி பற்றி வந்து பேசி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி எபிசோடில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணதில் அந்த ரஞ்சித்தோட கேப்டன்சி தான் அதிகப்படியான போர்ஷனே வந்து எடுத்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 நிமிடங்கள் வந்து எடுத்திருந்தாங்களா, அதை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ரஞ்சித்தோடைய கம்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க. ஏன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி வாரங்களில் வந்து அசத்தலான ஒரு பயங்கரமான ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாப்புல, ரோஸ்ட் வந்து பண்ணியிருந்தாப்புல. அடடாடா மனசு என்னப்பா வேறு லெவலில் பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கம் பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி நார்மல் ஆகிட்டாப்பில். இந்த வாரம் கேப்டன்சி பதவியை தூக்கி வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு மீட்டிங் மட்டும்தான் வந்து போட்டாப்புல. அந்த மீட்டிங்லேயும் வந்து சரியாக எதுவுமே பயன்படுத்திக்கல, சரியாக எதுவுமே பேசலை அப்படின்றதுக்காக தர்ஷிகா ஒரு முட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துருது. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரிக்கு ராணுவுக்கும் வந்து பிரச்சனை நடந்துச்சு. அதே மாதிரி ராணுவுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் பிரச்சனை நடந்துச்சு. சௌந்தர்யாவுக்கும் அன்ஷிதாவுக்கும் வந்து பிரச்சனை நடந்துச்சு. அதே மாதிரி தீபக் அவர்களுக்கும் அருணுக்கும் முத்துக்கும் வந்து பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் அமைஞ்சிருந்தது. பட் அவர் வந்து அவருடைய ஸ்டாண்டில் எதுவுமே வந்து முன்னெடுத்து வைக்கல. ஸோ நமக்கே வந்து கிளியராக தெரியுது இந்த மனுஷன் வந்து பயங்கரமாக நடிக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ நல்லவனாகவும் அவ்வளோ உண்மையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கோவமே படாமல் ஒரு ஆளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய ரஞ்சித் அவர்களை பார்க்கும்போது அவரை பார்த்தா ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது. ஸோ ஆனாலும் அது வந்து எத்தனையோ விதத்தில் வந்து கன்வே பண்ணுறார். ரஞ்சித் சார் உங்களுக்கு கோவம் வருது சார், இந்த மாதிரி சௌந்தர்யா அவர்கள் வந்து முகத்தை பிடிச்சி தைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறீங்க. அதே மாதிரி ஒரு முட்டை எடுக்கும்போது ரயான் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து இருக்குது. அது ஏன் நீங்கள் அவ்வளோ காமன் கம்போஸ்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? அதை நீங்கள் அப்படி ஹேண்டில் பண்ணாதீங்க ப்ளீஸ், தயவுசெய்து அதுலேருந்து ஜோன் அவுட் ஆகிட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. பட் ரஞ்சித் அவர்கள் சொன்னதே திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு விஜய் சேதுபதி சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்தாப்புல. சார் நீங்கள் சொன்னதே தான் திரும்ப திரும்ப வந்து சொல்கிறீங்க, என்ன வேறு ஒரு வார்த்தைகளை வந்து சேர்த்து வந்து சொல்கிறீங்களே தவிர மற்றபடி கன்வேயபிள் அதே மாதிரி அதுக்கான மீனிங்கு காரணங்கள் எல்லாமே அதுவே தான் சார், தயவுசெய்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ரஞ்சித்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வேலை வெளுத்து போய் வந்து இன்றைக்கி வந்து நின்றாப்புல. ஸோ இனி வரும் காலங்களில் அவர் வந்து கேம் ப்ளே பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா நாமினேஷன் பட்டியல் வந்துடுச்சு, எல்லாருமே நாமினேட் ஆகியிருக்காங்க, ரஞ்சித்தும் வந்து இருக்காப்புல. இந்த வாரம் ஒழுங்காக ப்ளே பண்ணல அப்படின்னா தூக்கி மூட்டை கட்டி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கடுத்து இன்றைக்கி நடந்த எபிசோடில் ரொம்ப இன்ஃபேக்ட்ஃபுல்லாக இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தர்ஷிகாவோட எவிக்ஷனை பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் தர்ஷிகாவுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு பயங்கரமாக கேம் விளையாடும், சூப்பராக கேம் ப்ளே பண்ணும். சொல்லப்போனால் வந்து 2 தடவை கேப்டன்சி டாஸ்கில் வந்து வின் பண்ணி கேப்டனாகவும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்து பெஸ்ட்டான ஒரு கேப்டனாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளம் வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஒரு 5வது வாரத்துக்கு அப்புறம் எங்கே போச்சு அப்படின்னே வந்து தெரியல. ஸோ அது வந்து இன்றைக்கி பயண வீடியோ வந்து போடும்போது தான் வந்து அந்த பொண்ணு வந்து ரியலைஸ் பண்ணுது, ஓகே ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் நடந்திருக்கு, அந்த இடம் வந்து இந்த காதல் இடம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மோஸ்ட்லி அவங்களுடைய பயண வீடியோ வந்து ஃபுல் ஆஃப் அந்த லவ் கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணது, தலைவரானது, அவங்க பயங்கரமாக மோட்டிவாக இருந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணது, அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடப்பட்டது ஏவி. அதுக்கப்புறம் எல்லாமே லவ் மட்டும்தான் இருந்தது. அதுதான் விஜய் சேதுபதி மறுபடி கன்வே பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போயாவது புரிஞ்சம்மா எங்கே நீங்கள் டைவெர்ட் ஆனீங்க, இப்போயாச்சும் புரிஞ்சம்மா எங்கே நீங்கள் டைவெர்ட் ஆனீங்க, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட்மா அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே சொல்கிறது அப்படிங்கிறத சாதாரணமாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான் தர்ஷிகா. ஆனால் அந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் வந்து நாசனமாக போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் எனக்கு வந்து இருக்குதுப்பா. ஏன்னா ஒரு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போகும்போது அது ஆஸ் எ ரிவ்யூவராக எங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. சும்மா சப்பையாக உட்காந்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இருக்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்லாம் வெளியே போகும்போது கண்டிப்பாக அந்த வருத்தம் எங்களுக்குள்ளே வந்து இருக்குது.
ஸோ அந்த வருத்தத்தோடைய வெளிப்பாடுகள் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி இன்றைக்கி எபிசோடில் பெருசாக எதுவுமே நடக்கலை. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் இன்றைக்கி எபிசோடில் இருந்தாக்கா அது கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ முத்துக்குமரனை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி தர்ஷிகா வெரி ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள், அவங்க எவிக்ட் ஆனதை பற்றியும், அதே மாதிரி நம்ம ரஞ்சித் அவர்களுடைய தலைவர் பதிவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.